வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணித்திட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு வலியுறுத்தல். தென் சென்னைக்கு உட்பட்ட 13வது வாக்குச்சாவடியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும். பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் மனு. நகர்ப்புறத்தில் உள்ள மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை. மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. மத்திய பிரதேசத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து, 21 போலீசார் காயம். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருத்தேரோட்டம் கோலாகலம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து உற்சாகம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 60.25% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. IPL கிரிக்கெட் போட்டி, ஐதராபாத் டெல்லி அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணித்திட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அறிக்கையில் தமிழகத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய தேர்தல் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாக்கு முடிவுகள் அறிவிக்கும் வரை கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இருந்திடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தென் சென்னைக்கு உட்பட்ட 13வது வாக்குச்சாவடியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் மனு அளித்துள்ளார். தென் சென்னை தேர்தல் அலுவலரிடம் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தேனாம்பேட்டை கணபதி காலனியில் பூத் ஏஜென்ட்டுகளை தாக்கிவிட்டு கள்ள ஓட்டு போட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தென் சென்னைக்குட்பட்ட 13வது வாக்குச்சாவடியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பூத் ஏஜென்ட்டை வெளியே அனுப்பிவிட்டு கள்ள ஓட்டு போட்டுள்ளதாகவும் பட்டியலில் வாக்காளர்களின் பெயர் இல்லை என்பதும் மிகவும் வலி நிறைந்ததாக கூறிய அவர் வாக்கு சதவீதம் குறைந்தது அனைவருக்குமே கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான் என்றார். மேலும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை களைந்தாலே 100% வாக்குகளை பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புறத்தில் உள்ள மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை என்பதால் வாக்குப்பதிவு சதவீதம் மந்தமாக இருந்ததாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளையும் சேர்ந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஸ்ட்ராங் ரூமில் வைக்கும் பணி லயோலா கல்லூரியில் நடைபெற்றது. இதனை சென்னை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் லயோலா கல்லூரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் 156 கேமராக்கள் கொண்ட தொடர் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமிற்குள் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் அவர் கூறினார். வாக்குப்பதிவு மந்தமானது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தேர்தல் ஆணையம் சார்பில் போதிய விழிப்புணர்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்துள்ளதாக கூறிய அவர் நகர்ப்புறத்தில் உள்ள மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை என்பதால் வாக்குப்பதிவு சதவீதம் மந்தமாக இருந்ததாக கூறினார். இதன் பிறகு நம்மளோட நேற்றைய தினம் இரவு நான் பேட்டி அளித்தவாறு இப்போ அனைத்து பெட்டிகளும் நம்மளோட இது 16 பெட்டிகள் நம்மளோட அசம்பிளி செக்மெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திருவட்டியூரோட செக்மெண்ட் டிஓ தனியா இருப்பாரு. அவரோட இது வடக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குயின் மேரிஸ் காலேஜ்ல அனைத்தும் வந்துவிட்டது. அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகள் மற்றும் தேர்ந்த இவங்களோட பிரதிநிதிகளோட பூட்டும் நிலையில் தயார் நிலை சீல் வைக்கும் நிலையில் பார்வையாளர் இல்ல அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதே மாதிரி இங்க பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தயார் நிலையில இருக்கு. பார்வையாளர் வந்தவுடன் மீதமுள்ள கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் வந்தவுடன் சீல் செய்ய பணி ஸ்டேஜ்ல இதுவும் இருக்கு. மூன்றாவது ஷோலிங்கநல்லூர் மற்றும் சற்று நேரம் பிடிக்கும். 600க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி இருக்கிறதுனால 6ல் 5 முடிந்தப்பட்டது. அதனோட வாகனமும் முழுமையாக அனைத்து வாகனமும் அதுலயும் 2 வாகனம் தான் இறக்கும் பணி நடக்கிறது. முக்கியமான செய்தி என்றால் நம்மளோட நேற்றைய இரவு நான் திருத்தி கரெக்டா சொன்னவாறு
எப்பவுமே ஒரு வாக்கு அளிக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளோட வாக்காளர்கள் 14 அசம்பிளி செக்மெண்ட்ல 39.25 லட்சம். அதே நேரத்துல நமக்கு சென்னை பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது மத்திய சென்னைக்கு இவர் ரிட்டர்னிங் ஆபீசர், இவருக்கு சென்னையில இருக்கிற வில்லிவாக்கம், எக்மோர், ஹார்பர், சேப்பாக், திருவள்ளுவர்கேணி, 1000 லைட்ஸ், அண்ணா நகர் மட்டும் உள்ளது. மத்திய பிரதேசத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 போலீசார் காயமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் நேற்று நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக பாதுகாப்பு பணியில் ஊர்காவல் படையினர், போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். தேர்தல் முடிந்ததும் அவர்கள் மற்ற பகுதிகளுக்கு பாதுகாப்பு பணிக்காக சென்று கொண்டிருந்தனர். அந்த வகையில் மாநிலத்தின் பெதுல் மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை முடிந்து ஊர்காவல் படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட 40 பேரை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. போபால் பெதுல் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக லாரி ஒன்று பேருந்தின் குறுக்கே வந்தது. லாரியில் மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் பேருந்தை திருப்ப முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 21 பேரை மீட்டு போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கியது. தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன்படி தினமும் சாமி புறப்பாடு மற்றும் விநாயகருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் வடம் பிடித்து தேரை இழுத்து துவங்கி வைத்தார். ரூபாய் 50 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த தேரின் பின்புறம் நந்தி மண்டப தோற்றம் ஒரே பலகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி, சென்னை இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோடை விடுமுறையையொட்டி சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவு மக்கள் படையெடுப்பார்கள். அவர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படும். இந்நிலையில் தூத்துக்குடி, சென்னை இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்று மாலை 4:30 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து சிறப்பு ரயில் புறப்படுகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம் என்று அழைக்கப்படும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரி, கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் ராணிமேரி கல்லூரிகளில் வைக்கப்படும் என்றும் இந்த இடங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பின்னர் அந்த பிரச்சனை உடனே சரி செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், 3வது குயின் மேரி காலேஜ். இந்த கவுண்டிங் சென்டர்ஸில் இன்னைக்கு ஓட்டிங் முடித்த பிறகு அவங்க இவிஎம் மிஷின்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ஒரு 4 லேயர் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதல் லேயர் பார்த்தா அதில் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்ட் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் உடைய முதல் லேயர். அடுத்த லேயர் நம்ம டிஎஸ்பி, 3வது லேயர் நம்ம ஆர்ம்ட் ரிசர்வ், அதுக்கு அப்புறம் நம்ம லோக்கல் போலீஸ். அதை பந்தோபஸ்த் ஸ்கீம் இன்னைக்கு இருந்து ஸ்கெலிட்டல் பந்தோபஸ்த் ஸ்கீம் சில பேர் அங்கே டியூட்டிஸில் இருக்கிறாங்க. ஈவினிங் நம்ம இவிஎம்ஸ் அங்கே போகும்போது ஃபுல் ஸ்கீம் அதை ஏற்பாடு பண்ணுறோம். அந்த ஸ்கீம் கவுண்டிங் நாள் வரைக்கும் கண்டினியூஸ்லி நம்ம 3 இடங்களில் ஒரு ஸ்கீம் உடைய ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல் பிளான் இருக்கு. மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 60.25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாடு முழுவதும் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு நேற்று முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 8 மக்களவை தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி முசாஃபர் நகர், நகீனா, சகாரன்பூர், கைரானா, மொரதாபாத், பிலிபிட் உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் மொத்தம் 80 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 60.25% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் படகு கவிழ்ந்த விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் மாயமாகியுள்ளனர். ஒடிசா மாநிலம் ஜர்சுகுடா மாவட்டத்தில் உள்ள மகாநதி ஆற்றில் சுமார் 50க்கும் அதிகமானோரை ஏற்றிக்கொண்ட படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது.
இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 35 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை சுமார் 40 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயா கோயல் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார். தேர்தல் நேரத்தில் ஏற்பட்ட குளறுபடிக்கு மாநில அரசுதான் காரணம் என பாஜக மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள பாலாக்கா நர்சரி பள்ளியில் பாஜக மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடக்குமுறை ஏமாற்றத்தை தருகிறது எனவும், வாக்காளர் பட்டியலில் ஒரு சிலரின் பெயர் இடம்பெறாமல் உள்ளதால் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வமாக வரும் மக்கள் ஏமாற்றம் அடைவதாகவும் கூறினார். மேலும் மாநில அரசுதான் இந்த குளறுபடிக்கு காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்கணும்னு வந்தபோது கூட பெயர்கள் பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பூத்தில் 70லேருந்து 80 பேர் நீக்கியிருக்காங்க. சராசரியாக 1300 பூத்துக்கு கணக்கெடுத்திங்கன்னா 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட மிஸ் ஆகிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்க குறிப்பிட்ட இடங்களில் உள்ள நபர்களை மட்டும் நீக்கி அவங்களுக்கு அந்த வாக்குகள் வராதுன்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நீக்கியிருக்காங்க. இந்த பிஎல்ஓஸ் வீடு வீடாக சென்ற பிஎல்ஓஸ் என்ன பண்ணாங்க என்பது தெரியவில்லை. அவருக்கு எந்த அடிப்படையில் நீக்கினாங்கன்னு தெரியவில்லை. ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஒரே சென்டரில் ஓட்டு போடக்கூடிய கணவன் மனைவியில் கணவன் பேரை காணோம், மனைவி பேர் இருக்குது. இன்னொரு இடத்துல மனைவி பேரை காணோம், கணவன் பேர் இருக்குது. சில வீடுகள் 2 பேருமே காணோம். திருச்செந்தூரில் 3 திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக எழுந்த சர்ச்சையால் திமுக மற்றும் பாஜகவினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி திருச்செந்தூர் செந்தில் முருகன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஓட்டுச்சாவடியில் லட்சுமி, இசக்கிமுத்து, அம்மாமுத்து ஆகியோர் வாக்கு செலுத்த வந்தபோது அங்கிருந்த அதிகாரிகள் 3 வாக்கும் ஏற்கனவே போடப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கிருந்த திமுகவினர் 3 பேரின் ஓட்டை போட அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்த நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தேர்தல் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் அங்கு வந்த தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரமூர்த்தி கும்பலாக நின்றவர்களை கலைந்து செல்லுமாறு கூறினார். அப்போது திமுகவினருக்கும் அங்கிருந்த பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த நிர்வாகிகள் 2 திமுகவினரின் ஓட்டை டெண்டர் ஓட்டு போட அனுமதித்த நிலையில் ஒருவர் கையெழுத்து மட்டும் போட்டுவிட்டு ஓட்டு போடாமல் இருப்பது தெரியவந்தது. பின்னர் அவருக்கும் ஓட்டு போட அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கள்ள ஓட்டு சர்ச்சை முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த பாஜக பிரமுகர் ஸ்டீபன் லோபோ போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவரை போலீசார் வேனில் அழைத்து சென்றனர். தென்காசியில் 57 பேருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் ஊர் மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகேயுள்ள தட்டப்பாறை கிராமத்தில் 646 வாக்குகள் உள்ள நிலையில் தட்டப்பாறையில் உள்ள 262 எண் பூத்தில் ஊர் மக்கள் வாக்களிக்க சென்றபோது 57 பேருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் பூத் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தென்காசி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் வேணுகோபால், ஆலங்குளம் டிஎஸ்பி ஜெயபால், பர்னபாஸ், தாசில்தார் முருகானந்தம் உள்ளிட்டோரை தொடர்ந்து கோட்டாட்சியர் லாவண்யா ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு ஊர் மக்கள் உங்களிடம் பேச மாட்டோம், நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பேசிக்கொள்கிறோம் என தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து 57 பேரும் வரும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களின் கோரிக்கையை மனுவாக கொடுத்த பின் சரி செய்யப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொண்ட ஊர் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 4 மணி நேரம் நடந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. பல்லடத்தில் தேர்தல் அலுவலர்களுக்கு போதிய வசதிகள் வழங்கப்படாததால் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு கலைக்கல்லூரியில் தேர்தல் பணிக்காக ரிசர்வ் பணியாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் பணியில் அமர்த்தப்பட்டனர். அப்போது ரிசர்வ் பணிக்காக தங்க வைக்கப்பட்டு 2 நாள் பணியில் இருந்த நிலையில் தங்களுக்கு குடிக்க தண்ணீர் மட்டும் கொடுத்துவிட்டு 2 நாட்களாக உணவு வழங்கவில்லை என்றும் தங்களை அடைத்து வைத்து வெளியில் விடாமல் அவதிப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தேர்தல் பணிக்கான சம்பள தொகையை 8 மணி வரை விடுவித்து தரவில்லை என கூறி மங்கலம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் ஜீவா பேச்சுவார்த்தை நடத்திய பின் சம்பளம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பெண் பணியாளர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் மேலும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் ஒரு சில வாக்கு மையங்களில் இரவு 8:30 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது.
கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் உளுந்தூர்பேட்டை அருகே தன் சொந்த ஊரான எடைக்கல் கிராமத்தில் தன் வாக்கை பதிவு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டை அருகே நத்தாமூர் கிராமத்தில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆனந்தன், நத்தாமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா ஆனந்தன் ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு மதிய வேளைகளில் வெயில் தாக்கத்தால் குறைந்த நிலையில் மாலை 5 மணிக்கு மேல் பொதுமக்கள் வர தொடங்கியதால் ஒரு சில வாக்கு மையங்களில் டோக்கன் கொடுத்து இரவு 8:30 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மங்களம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் 211ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மகாபாரத அக்னி வசந்த பெருவிழா கடந்த 1ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து மகாபாரத தொடர் சொற்பொழிவு மற்றும் நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் 19ஆம் நாளில் தீமிதி திருவிழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயில் தர்மகத்தா பெருமாள், விழாக்குழு தலைவர் தங்கராஜ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் செய்திருந்தனர். கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் 64.42% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கோவை மக்களவை தொகுதியில் 2059 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் 64.42% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. சட்டமன்ற தொகுதிகள் விவரங்களின்படி சூலூர் சட்டமன்ற தொகுதியில் 75.33%, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 66.42%, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 58.74%, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 59.25%, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 59.33%, பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் 67.42% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. தேனியில் இறந்த நபர்களுக்கு வாக்குரிமை உள்ளதாகவும் உயிரோடு இருக்கும் எங்களுக்கு வாக்குரிமை இல்லை என கூறி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகேயுள்ள சீலையம்பட்டியில் 5000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வாக்களிக்க அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் இறந்துவிட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் மைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இறந்த நபர்களுக்கு வாக்குரிமை உள்ளதாகவும் உயிரோடு இருக்கும் எங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதை அறிந்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து வாக்குப்பதிவு நடைபெறும் மையம் முன்பு பொதுமக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சின்னமனூர் காவல்துறையினர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொதுமக்கள் இவ்வாறு தெரிவித்தனர். ஓட்டு இல்லாம போயிருச்சு. நாங்க தேனி மாவட்டம் சீலையம்பட்டியில இருந்து பேசுறோம். சட்டமன்ற தொகுதி இது. எங்களுக்கு ஓட்டு இல்லாம ஆக்கிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட பேருக்கு, இத்தனை பேருக்கு ஓட்டு இல்லாம நாங்க நிக்கிறோம். எங்க ஓட்டு, எங்க உரிமை எங்களுக்கு இப்ப வேணும். இல்லன்னா பிரச்சனை பண்ணுவோம். ஓட்டு தூக்கவே விடமாட்டோம். எல்லா பேருமே பஸ்ஸ மறிப்போம். எங்க உரிமை எங்களுக்கு வேணும். சீலையம்பட்டி கிராமம், தேனி மாவட்டம். என் பேர் வந்து ஜெகதீஷ். எனக்கு வந்து வயசு 33 ஆகுது. அதாவது ஒரு பெரியவர் வந்து 70 வயசு ஆகுது. அவரெல்லாம் ஊருக்குள்ளே வரமாட்டாரு. அவருக்கு வந்து அவர் ஊருக்குள்ளே வரமாட்டாரு. ஆனா அவருக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் ஆதார் கார்டு ஓட்டு ஐடியில லிங்க் பண்ணலையா, அதனால வந்து எனக்கு ஓட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓட்டு இல்லன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சரி அப்படின்னு போய் நான் பூத்துல கேட்டேன். அதாவது போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுள்ல என்ன சொல்லுது, அது ஓட்டு இல்லன்னு வருது. அப்ப வந்து ஓட்டு இருந்தும் நான் செத்ததுக்கு அர்த்தம் தானே எனக்கு ஓட்டு இல்லன்றது. என்னோட உரிமையை நான் போய் கேட்டதுக்கு நீங்க வந்து ஆர்ஐ பாருங்க, தாசில்தார் பாருங்க, விஓ பாருங்கன்றாங்க. முதல் நான் அடிப்படையில இருந்து கீழே இருந்து தானே போய் ஆகணும். அப்ப விஓ அம்மாவுக்கு நம்பர் கேட்டா அசிஸ்டன்ட் வந்து என்ன நான் அப்ப இருந்து கேட்டுக்கிறீங்க, யார் மூலியமாவும் நம்பரே தர மாட்டாங்க. விஓ அம்மா இப்ப வரைக்கும் இம்மட்டு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, 100 பேருக்கு மேல கூடி இருக்காங்க. இப்ப வரைக்கும் விஓ அம்மா இங்க வரவே இல்லை. ராணிப்பேட்டை அருகே பெருந்தேவி தாயார் சமேத கரிவரதராஜர் பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட கலவையில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத கரிவரதராஜர் பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா 5ஆம் நாளை முன்னிட்டு கரிவரதராஜர் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசை பொருட்களுடன் பெண்கள் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து வேத பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க மூலவர் கரிவரதராஜர் பெருமாளுக்கு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பெருந்தேவி தாயார் சமேத கரிவரதராஜர் பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். வடகொரிய ராணுவம் புதிதாக 2 ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தியுள்ளது.
அமெரிக்காவின் தொடர் எச்சரிக்கைகளையும் மீறி தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வடகொரியா பல்வேறு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தி வருகிறது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் வடகொரிய ராணுவம் புதிதாக 2 ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தியுள்ளது. இதன்படி வடகொரியாவில் உள்ள மேற்கு கடல் பகுதியில் ஹவாசால் 1 ரா 3 என்ற சக்தி வாய்ந்த ஏவுகணையையும் விமானத்தை தாக்கி அழிக்கும் பியோல்ஜி 1-2 என்ற ஏவுகணையையும் நேற்றைய தினம் வடகொரியா பரிசோதனை செய்துள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப போர்க்கருவிகளில் தொழில்நுட்பங்களை புகுத்தும் நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த 2 சோதனைகளும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வடகொரிய அரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஐதராபாத் அணியுடன் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மோதுகிறது. டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் இன்றிரவு நடக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 35வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஐதராபாத் சன்ரைசர்ஸை எதிர்கொள்கிறது. இந்த சீசனில் டெல்லியில் நடக்கும் முதல் ஆட்டம் இது என்பதால் டெல்லி வீரர்கள் மிகுந்த உத்வேகமடைந்துள்ளனர். குறிப்பாக விபத்தில் சிக்கி மீண்டும் களம் திரும்பியுள்ள கேப்டன் ரிஷப் பண்டை வரவேற்க உள்ளூர் ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். இதுவரை டெல்லி அணி 3 வெற்றிகள் மற்றும் 4 தோல்விகள் என 6 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும், முன்னாள் சாம்பியனான ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணி 6 ஆட்டங்களில் 4 வெற்றிகள் மற்றும் 2 தோல்விகளுடன் 8 புள்ளிகள் பெற்றிருக்கிறது. மேலும் ஐதராபாத் அணியுடன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மோதும் ஆட்டம் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சில இடங்களில் மிதமான மழை பெய்து சற்று வெப்பத்தை தணித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 55,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 6,885 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 55,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 60,088 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 90 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணித்திட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு வலியுறுத்தல். தென் சென்னைக்கு உட்பட்ட 13வது வாக்குச்சாவடியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும், பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் மனு. நகர்ப்புறத்தில் உள்ள மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை, மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. மத்திய பிரதேசத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து, 21 போலீசார் காயம். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருத்தேரோட்டம் கோலாகலம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து உற்சாகம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 60.25% வாக்குகள் பதிவு, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி, ஐதராபாத் டெல்லி அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.